இந்த 9 கோடி ரூபாய்க்கு அந்த வீடு அத்தனை கோடிக்கு எவ்வளோ பல கோடிக்கு போகும். அதை ஜப்தி செய்கிறது எந்த விதத்தில் நியாயமாக இருக்குமா? இல்லை அப்படி பார்க்க மாட்டாங்கல்ல. இப்போ நான் என்ன பணம் கொடுத்துருக்கேன், 3 கோடி ரூபா கொடுத்துருக்கேன், அந்த 9 கோடி ரூபா வரைக்கும் வந்து நிற்கிது இன்ட்ரெஸ்ட்டோட அப்படிங்கிறப்போ அங்கே கோர்ட்டுக்கு போகிறப்போ அந்த வீடு அதனுடைய பாரம்பரியம்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க ஒரு அசட்டாக தானே பார்ப்பாங்க. அவர்கள் இந்த விஷயத்தை கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டாங்க. ஆல்ரெடி பேச்சுவார்த்தைக்கு நடந்திருக்கு, அதுலேயும் அவங்க சரியாக கோஆப்ரேட் பண்ணல. கோர்ட்டுக்கு சம்மன் அமைச்சிருக்கு, கோர்ட்டுக்கும் போகல. சம்மன் அமைச்சு அவங்க வாய்தா வாங்கி இழுத்துக்கிட்டே கூட போயிருக்கலாம். அது அவங்க சரியாக ஹேண்டில் பண்ணல. அவங்க பண்ண ஒரு அஜாக்கிரதை தான் இன்றைக்கி இவ்வளோ வரைக்கும் வந்திருக்குன்னு சொல்லி தகவல் வருது. கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு ஆக்ஷனில் வந்து அந்த யானத்தை ஏலம் எடுத்து அதை அவரை வந்து ஊருக்கு வர வச்சு ஒரு சாரட்டு வண்டியில் உட்கார வச்சு ஊர்வலமாக அழைச்சிட்டு வந்து அதை ஒரு கிஃப்டாக கொடுக்குறாரு. சரி, நம்ம ஃப்ரெண்டு கொடுத்த ஒரு கிஃப்ட் வீட்டில் நினைவு சின்னமாக இருக்கட்டும் அப்படின்னா அந்த யானை தந்தம் வச்சிருக்கிறாரு. சிவாஜி கணேசன் ஐயா அவருடைய அந்த இல்லம்ங்கிறது, அன்னை இல்லம்ங்கிறது வந்து சினிமா ஆட்களுக்கே அது வந்து ஒரு லேண்ட்மார்க் மாதிரி, ஒரு பொக்கிஷம் மாதிரி. கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஹார்ட் ஆஃப் சிட்டியில் கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி ரூபாய்க்கு மேலே ப்ராப்பர்ட்டி உள்ள இடம் அந்த இடம். செய்திமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் கௌதம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீண்ட இடைவெளிக்கு அப்புறம். ஆமாம் ஆமாம். ஓகே சார். இப்போ ரீசெண்டாக சமூக வலைதளத்தில் சிவாஜி வீடு ஜப்தி, அன்னை இல்லம் காலி, இது பார்த்துட்டு இருக்கு. இதுக்கு பின்னாடி என்ன சார்? இது ஏன் என்ன பிரச்சனை? ஏன் நீதிமன்றம் இப்படி ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க? அதாவது ராம்குமார் அவருடைய, சிவாஜியினுடைய மகன் ராம்குமார் அவருடைய மகன் வந்து நம்ம துஷ்யந்த் கேள்விப்பட்டிருப்போம். சக்ஸஸ்னு ஒரு படம் நடித்தார், 2-3 படங்கள் நடித்தார். அவ்வளோக்கா ஓடாத எந்த படமே அவர் பெருசாக போல. அவர் ப்ரொடக்ஷனுக்கு இறங்கினார். படம் நடிக்கலன்னு சரி ப்ரொடக்ஷன் இறங்கலான்னு ஜெகஜால கில்லாடி அப்படின்னு ஒரு படத்தை ஆரம்பிக்கிறார். அவரும் அவரோட மனைவியும் சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பித்து அந்த கம்பெனியில் படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அந்த படத்தை வந்து எழில் டைரக்ட் பண்ணுறாரு, விஷ்ணு விஷால் ஹீரோ நடிக்கிறார், நிவேதிதா பெத்ராஜ் ஹீரோயின் நடிக்கிறாங்க. அந்த படம் ஆரம்பிக்கிறாங்க. அந்த படத்துக்காக வாங்கப்பட்ட கடன் தான் கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய்க்கு மேலே கடன் வாங்கி, அது 3 கோடி சொச்சம் கடன், அது இன்ட்ரெஸ்ட்லாம் போட்டு கிட்டத்தட்ட 9 கோடி ரூபாய் வரைக்கும் போய் நிற்கிது. பட் 9 கோடி ரூபாய்க்கு போகிற என்னென்னா அந்த படத்தை நீங்கள் அப்படியே எங்கிட்ட கொடுத்துருங்க, நாங்கள் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிக்கிறோம்னு அந்த ஃபைனான்ஸ் கொடுத்தவங்க சார்பில் கேட்குறாங்க. இல்லைன்னு இவங்க அதுக்கு 2 பேருக்குள்ளே பேச்சுவார்த்தை முடியாமல் கோர்ட்டுக்கு போயிடறாங்க. கோர்ட்டுக்கு போனால் நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா ஒரு மீடியேஷன் சொல்லுவாங்க. அதாவது ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜையோ இல்லாட்டி ஒரு சீனியர் அட்வொகேட்ஸோ வச்சு நீங்கள் வெளியில் முடிச்சுக்கங்க. ஏன்னா இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயமா இருக்குது, சிவாஜி கணேசனுடைய ஃபேமிலி விஷயமா இருக்கிறதுனால இது குடுக்கல் வாங்கல் பிரச்சனை தான். நீங்கள் வெளியில் பேசி முடிங்கன்னா அங்கேயும் பேச்சுவார்த்தை சுமூகமாக எட்டப்படலை. இந்த பணமும் வராத பட்சத்துக்கு வேறு வழி இல்லாமல் நீதிமன்றம் வந்து ஜட்ஜு வந்து தீர்ப்பு கொடுக்குறாரு. இந்த வீடு ஜப்தி பண்ணுங்கள், ஜப்தி பண்ணி அவர் கொடுக்கக்கூடிய ஏலம் விட்டு 9 கோடி ரூபாய் கொடுங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. இது செய்தி நேற்றுலேருந்து பரபரப்பாக போய்கிட்டு இருக்குது. உண்மையிலேயே ரஜினி ரசிகர், சிவாஜி ரசிகர்களாக இருக்கட்டும், சினிமா ரசிகர்களாக இருக்கட்டும் மிகப்பெரிய அதிர்ச்சி. சிவாஜி கணேசன் ஐயா அவருடைய அந்த இல்லம்ங்கிறது, அன்னை இல்லம்ங்கிறது வந்து சினிமா ஆட்களுக்கே அது வந்து ஒரு லேண்ட்மார்க் மாதிரி, ஒரு பொக்கிஷம் மாதிரி. கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஹார்ட் ஆஃப் சிட்டியில் கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி ரூபாய்க்கு மேலே ப்ராப்பர்ட்டி உள்ள இடம் அந்த இடம். ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கிறாங்க, எல்லோரும் அண்ணன் தம்பி எல்லாம் சேர்ந்து உள்ள ப்ராப்பர்ட்டி. ஆனால் என்னென்ன சிக்கல்னா ஒரு ஜாயின்ட் ப்ராப்பர்ட்டியே எப்படி வந்து இவங்க மேலே மட்டும் பண்ணாங்கன்னு தெரியல. ஒரு ஏதாவது டாக்குமெண்ட் அவர் பிளெச் பண்ணி பணம் வாங்கியிருக்கிறாருன்னா ஒரு சிலர் அட்வொகேட் சொல்கிறாங்க இல்லை அவங்களுடைய போர்ஷன் மட்டும்தான் அதில் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து ஒரு தனிநபராக வாங்கப்பட்ட ஒரு விஷயம். இன்றைக்கி வந்து ஒரு சிவாஜி கணேசன் அப்படிங்கிற ஒரு மாபெரும் ஒரு கலைஞருக்கு ஒரு பேர் புகழை கெடுக்கக்கூடிய ஒரு செயலாக பார்க்கப்படுது. எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி, ஒரு வேதனையான ஒரு செய்தி. இதை தொடர்ந்து சம்மந்தப்பட்ட 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறதா கூட சொல்கிறாங்க. இதற்கு வந்து தமிழக அரசோ இல்லாட்டி ஒரு முன்னணி நடிகர்கள் வந்து ஏதாச்சும் உதவி பண்ண முடியுமா சார்? இல்லை, தமிழக அரசு முன்னணி நடிகர்கள்னா அவங்க இப்போ மொத்தத்துக்கு ஃபேமிலியில் வாங்கியிருக்கிறாங்க, ஏதாவது கட்ட முடியாத ஒரு சுச்சுவேஷனு, அந்த வீடு இந்த மாதிரியாக போகக்கூடிய நிலைமைக்கு வந்தால் ஏதாவது முன்னெடுப்பாங்க. இது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் சொந்த படம் எடுக்கிறாரு, அந்த படத்தை மொத்தமாக அவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்கன்னா அது அந்த கடனை முடிஞ்சு போயிடும். இந்த அரசாங்கம் எப்படி தலையிடும்? இது தனிநபர் சினிமாவில் இருக்கக்கூடிய உச்ச நட்சத்திர நடிகர்களோ இல்லை தயாரிப்பாளர் சங்கமோ கொஞ்சம் தலையிட்டு இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு பார்ப்பாங்க. ஏன்னா எதுதான் என்னதான் இருந்தாலும் சிவாஜியோட நினைவு ஆலயம் மாதிரி ஒரு இருந்தால் நல்லா இருக்கும்ல. இல்லை, அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான ஒரு இடம். ஏன்னா இன்றைக்கி எத்தனையோ இன்றைக்கி அன்னை இல்லம் தான் அந்த இடத்துக்கு பேர். கலைத்தாயின் தவப்புதல்வன் அப்படிம்பாங்க சிவாஜி. அவருடைய இல்லம் தமிழ் சினிமாவினுடைய அன்னை இல்லம் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு ப்ரைடான இடம். அந்த இடத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது, உண்மையிலேயே பெரிய விஷயம். இப்போ பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது. பேச்சுவார்த்தை நடைபெற்று நியாயமாக இன்ட்ரெஸ்ட்லாம் கொஞ்சம் முன்ன குறைச்சி அந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு திரையுலகத்தை சேர்ந்தவங்களும் சரி, பலரும் அவருடைய வெல்விஷர்ஸ் எல்லாம் சேர்ந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு வீடியோவில் பார்த்தா நீ சிவாஜி அவர்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய தாத்தா அவர்களுடைய குடும்பத்துக்கும் உள்ள நெருக்கங்கள் பழக்கங்கள் எப்படி? இல்லை, அதாவது என்னென்னா சிவாஜி கணேசன் ஐயா அவர்களை பொறுத்த வரைக்கும்
எல்லா ஊர்லேயுமே ஒரு அந்தந்த ஊரில் ஒரு பழக்கம் இருக்கும். வேதாரண்யம் போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆட்கள், பொள்ளாச்சிக்கு போனீங்கன்னா அங்கே மாதிரி பழக்கம் இருக்கும். அதான் எங்கள் பகுதிக்கு வர்றப்ப எங்களுடைய தாத்தா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன் அவர். அதாவது டீ இருக்கு இல்லையா, கேரளாவில் பகுதிகளில் டீ லீஃபை வாங்கிட்டு வந்து தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகாலாம் அந்த ரீட்டைல் ஸ்டோர்ஸ்லாம் பண்ணுவார். இப்போ சென்னையிலே ஒரு 4-5 கடை இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். அந்த மாதிரி பிஸ்னஸ் மேனாக இருக்கிறப்ப அந்த பகுதிகளில் வர்றப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இவரோட பழக்கமாகுது, ஐயா சிவாஜி அவர்களோட பழக்கமாகுது. அதனால் என்னென்னா அந்த பகுதிகளுக்கு ஷூட்டிங் வர்றப்ப எங்கள் வீட்டிலேருந்து சாப்பாடு போகும். சென்னைக்கு இவர் வந்தாருன்னா இவர் அங்கே அவங்க வீட்டுக்கு போவார், 2 பேரும் வெளியில் போவாங்க. அந்த மாதிரி ஃபேமிலி தரப்பில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவருக்கு. ஐயா சிவாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க நிறைய நண்பர்கள் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நண்பர்கள், அவரும் ஒரு நண்பர். அப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னா கேரளாவில் என்ன பண்ணுவாங்கன்னா இறந்து போன யானை தந்தங்களை எடுத்து ஏலத்துக்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட்டே வந்து ஒரு ஆக்ஷன் நடத்தி ஏலத்துக்கு கொடுவாங்க. அந்த மாதிரி தான் ஃப்ரெண்டுக்கு இருக்குது இந்த வீடு அப்போ தான் கட்டி போகிற டைமில் ஏதாவது கிஃப்ட் பண்ணணும்னு பண்ணுறதுக்கு நினைக்கிறப்ப தான் கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு ஆக்ஷனில் வந்து அந்த யானத்தந்த ஏலம் எடுத்து அதை அவரை வந்து ஊருக்கு வர வச்சு ஒரு சாரட்டு வண்டியில் உட்கார வச்சு ஊர்வலமாக அழைச்சிட்டு வந்து அதை ஒரு கிஃப்டாக கொடுக்குறாரு. சரி, நம்ம ஃப்ரெண்டு கொடுத்த ஒரு கிஃப்ட் வீட்டில் நினைவு சின்னமாக இருக்கட்டும்னா அந்த யானை தந்தம் வச்சிருக்கிறாரு. இன்னும் இருக்குது. அதை பார்த்துருப்பீங்க, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஒரு யானை தந்தம் வச்சு உள்ள நடுவில் ஒரு ஃபோட்டோ வச்சிருக்கும். அது அவர் கொடுத்தது. அது மாதிரி அவங்க 2 பேருக்குள்ள ஒரு நட்பு. நான் சிறு வயது 2-3 தடவை போயிருக்கிறேன். அந்த முன்னாடி பெரிய கார்டன் இருக்கும், முன்னாடி பெரிய டைனிங் இருக்கும். அந்த வீட்டோட சிறப்பு அம்சம் என்ன சார்? அந்த சிறப்பு அம்சம்னா நிறைய இன்டீரியர் பண்ணியிருப்பாங்க உள்ள. அந்த காலத்து இன்டீரியர் மாதிரி இருக்கும். நான் ஒரு 7-8 வயசில் போனது. நான் கதை கேட்டிருக்கேன், பெரிய மண்டபமாக இருக்கும், 25 குடும்பம் உள்ள வரலாம் அப்படிலாம் சொல்கிறாங்க. பெரிய இடம், கார்டனே கிட்டத்தட்ட வந்து ஒரு நம்ம இப்போ இருக்க சென்னையில் இருக்கக்கூடிய இதில் வந்து கார்டன்லேயே கிட்டத்தட்ட ஒரு 50 ஃப்ளாட் கட்டலாம். அந்த அளவுக்கு பெரிய கார்டனு, பெரிய டைனிங்கு அப்படின்னு பெரிய பிரம்மாண்டமான ஒரு வீடு. முன்னாடி பார்க்குறோம். சரி, சிட்டிக்குள்ளே நீங்கள் கேட்டை திறந்து உள்ளே போனால் சிட்டிக்குள்ளே அவ்வளோ பெரிய வீடு இருக்குன்ற மாதிரி தெரியாது. அப்படியே ஒரு பெரிய பிரம்மாண்டமான வீடு. அந்த இடத்துக்கு மிகப்பெரிய பெருமை இருக்குது. அந்த ஒரு இன்றைக்கி சினிமா ஆட்கள் அந்த வீட்டில் போய் சாப்பிடாத ஆட்களே கிடையாது. ஏன்னா அவங்க வீட்டுக்கு போனால் முதல்ல சாப்பிட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பாங்க. அந்த மாதிரி எல்லாரும் பார்ப்பாங்க. அந்த ஏரியாவே மிக 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 அரசியல்வாதியை சாப்பிட்டதுக்காக கேள்விப்பட்டேன். அரசியல்வாதி, சினிமா ஆட்கள், மிகப்பெரிய வெளிநாட்டு நடிகர்கள் எல்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் நடிகர்கள்லாம் அந்த அன்னைகளத்துக்கு போகாத ஆட்களே இல்லை. ஏன்னா அவர் வீட்டுக்கு போயிருப்பாங்க. அவங்க அந்த வீட்டுடைய விருந்தோம்பல் இருக்கிறது ரொம்ப ஃபேமஸான விருந்தோம்பல் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் அங்கே போயிருப்பாங்க. அப்படி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடம். அது இன்றைக்கி ஏலத்துக்கு வந்துருச்சு. அந்த தெருவுக்கே அவருடைய பேர் தான். போக் ரோடாக இருந்தது, இன்றைக்கி சிவாஜி கணேசன் சாலையா, ஆட்டோ ஸ்டாண்டு அப்படின்ற மாறிடுச்சு. அந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னா எடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஆற்காடு முதலி ஸ்ட்ரீட்னு ஒன்று இருக்குது. அது வந்து எம்ஜிஆருடைய வாழ்ந்த வீடு. இப்போ அதை வந்து நினைவு சின்னம் ஆக்கியிருக்காங்க. அந்த இப்போ இருக்குது. போனீங்கன்னா காலையிலையும் சரி சாயங்காலம் சரி அவர் எம்ஜிஆர் வாழ்ந்த அந்த வீடு, அவர் குண்டடிப்பட்டப்ப அவர் கழட்டி போட்டிருந்த அந்த ட்ரெஸ்ஸு, அவர் யூஸ் பண்ண காரு எல்லாம் இன்னும் இருக்குது, இப்பயும் இருக்குது. அது அவர் அந்த சிவாஜி அவர்கள் வீட்டுக்கு எதிர்த்த தெருவில் இருக்குது. ஆப்போசிட் வீடு பார்த்திங்கன்னா மனோரமா வீடு. இந்த கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா நம்ம கார்த்தி சூர்யாவுடைய வீடு கிருஷ்ணா ஸ்ட்ரீட்டில் இருக்காங்க. எல்லாமே அந்த பகுதியில் இருக்காங்க. இந்த இடம் பொறுத்த வரைக்கும் அது ஒரு சினிமாவுக்கு ஒரு ப்ரைடான ஒரு இடம். இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட்டு சினிமா செலிபிரிட்டிஸ் எல்லாருமே அங்கே வந்திருக்கிறாங்க, சாப்பிட்ருக்காங்க. அந்த மாதிரி இந்த குடும்பத்துக்கு மிக நெருக்கமான ஒரு இடம். அந்த இடத்துக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இப்போ கூட்டு குடும்பமாக அங்கே இருக்கிறாங்க. அநேகமாக சீக்கிரம் அதை பேசி முடிச்சிருவாங்க. இல்லை, இந்த வீடு ஜப்தியாக சொல்லும்போது பிரபு அவர்கள் சைடில் கூட எந்த பதிலும் வரல. ஏதோ குடும்ப பிரச்சனையாக இருக்குமோ? இது இல்லை, குடும்ப பிரச்சனை தான். இப்போ அண்ணன் தம்பி 4 பேர் இருக்கிறாங்க. அதில் ஒரு தம்பியுடைய பையன் அண்ணனுடைய பையன் வாங்கியிருக்காருன்னா இவங்க எப்படி பொறுப்பு வைப்பாங்க? இப்போ குடும்பத்துக்குள்ளே ஆல்ரெடி இவங்களுக்குள்ளேயே சொத்து பிரச்சனையும் இருக்குது. அது ஒரு கேஸ் இருக்குது, கோர்ட்டில் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து ரஜினி வந்து தலையிட்டு அது ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சு, சால்வ் பண்ணார். அப்படிங்கும்போது எல்லா குடும்பத்திலும் இருக்கிற மாதிரி அண்ணன் தம்பி இந்த சொத்துக்கள் ஒன்றா இருக்கிறப்ப சிறு சிறு மனக்கசப்புகள் பிரச்சனைகளாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இருக்க தான் செய்யும். அது வந்து இந்த பேசி முடிச்சுருவாங்க. இந்த விஷயங்கிறது 9 கோடி ரூபா தானே. அது இந்த 9 கோடி ரூபாய்க்கு அந்த வீடு அத்தனை கோடிக்கு எவ்வளோ பல கோடிக்கு போகும். அதை ஜப்தி செய்கிறது எந்த விதத்தில் நியாயமாக இருக்குமா? இல்லை, அப்படி பார்க்க மாட்டாங்கல்ல. இப்போ நான் என்ன பணம் கொடுத்துருக்கேன், 3 கோடி ரூபா கொடுத்துருக்கேன், அந்த 9 கோடி ரூபா வரைக்கும் வந்து நிற்கிது இன்ட்ரெஸ்ட்டோட அப்படிங்கிறப்ப அங்கே கோர்ட்டுக்கு போகிறப்ப அந்த வீடு அதனுடைய பாரம்பரியம்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க ஒரு அசட்டாக தானே பார்ப்பாங்க. அது ஒரு பணமாக அசட்டாக தானே கோர்ட்டில் பார்ப்பாங்க. அதோட மதிப்பு எவ்வளோ இருக்கும்? இன்றைக்கி அதுக்கு மதிப்பு குறைஞ்சபட்சம் ஒரு 300 கோடி டு 500 கோடி ரூபா வரைக்கும் போகும். ஒரு 9 கோடியால் வந்த வீணா 300 கோடி சொத்து இல்லை, போகாது. அது காப்பாற்றிடுவாங்க. அது சம்மந்தப்பட்ட ஆட்கள் பேசிகிட்டு இருக்காங்க. அது இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்ததே ஒரு பெரிய அதிர்ச்சி தான். இப்போ ஆதிக் அந்த வீட்டோட மருமகனாக இருக்காரு. அவர் எதுவும் இந்த பிரச்சனையில் தலையீடு வரான்னு கேட்குறீங்களா? ஆதிக் வந்து இன்றைக்கி டாப் 10 இயக்குநர்கள் ஒருவராக வர்றதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு. சமீபத்தில் வந்த குட் பை அக்லி பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கு. பிரபு அவர்களுடைய மகளை திருமணம் பண்ணியிருக்காரு, விக்ரம் பிரபுனுடைய அக்காவை திருமணம் பண்ணியிருக்காரு. அதனால் அந்த வீட்டு மருமகன் புதுசாக வந்தவர் தான்.
பட் அவங்க ஆல்ரெடி அங்கே விக்ரம் பிரபு இருக்கிறாரு. பிரபு புதுசாக வந்தது புதுசாக வந்தது என் பிரச்சனையாடா அப்படின்னு தலையில் அந்த பிரச்சனை வச்சிட இல்லை, அவங்க வைக்க மாட்டாங்க. அது மாதிரி அவர் தலையிட மாட்டார். இவங்க சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான் அது. ராம்குமார் அவங்க ஃபேமிலி ஆகிட்டாங்கல்ல. இப்போ பிரபு ஃபேமிலி ஆகிட்டாங்க, ராம்குமார் ஃபேமிலி ஆகிட்டாங்க, ஃபேமிலி ஆகிட்டாங்க. இவங்க சம்மந்தப்பட்ட ஃபேமிலி பிரச்சனை தான். அது அவங்களே பேசி அதை தீர்த்துருவாங்க. ஏன்னா 3 கோடி ரூபாய்க்கு 9 கோடி ரூபாங்கிறது இன்ட்ரெஸ்ட் கணக்காக்குறாங்க. இப்போ இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது நம்ம பேசி முடிவுக்கு வரப்போ இன்ட்ரெஸ்ட் பண்ண குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது கண்டிப்பாக பேசி முடிச்சு குறைச்சிருவாங்க. ஒரு வேலை குறைக்க முடியல, ஒரு வேலை கடன் கட்ட முடியல, பணப்பற்றாக்குறையாக இருக்கும் அந்த குடும்பத்தில். 9 கோடிங்கிறது ஒரு பணம் இல்லை. இந்த படத்துக்காக வாங்கப்பட்ட கடன் வந்து இந்த இவர்கிட்ட மட்டும் இல்லை, இன்னொரு சில பேர்ட்டையும் கடன் வாங்கியிருக்காங்க. அதை வாங்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த படத்தை அப்படி மொத்தமாக ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் சரி, வேறு கை மாற்றிருந்தாலும் போயிருக்கும். அந்த படத்தை ஃபைனல் ஸ்டேஜ் ஒன்று முடிக்காமல் இருக்கிறனால என்னென்னா போட்ட பட்ஜெட்டை விட எக்ஸஸாக போயிடுச்சு. வாங்கின கடன் எக்ஸஸாக போயிடுச்சு. இது வித்தும் படத்தை ரிலீஸ் பண்ணியும் கூட அடைக்க முடியாத ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இன்னும் கொஞ்சம் நிறையா இருக்குது அவங்கள்ட்ட. வித்து அடைக்கிறாங்க, அடைச்சிடலாம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அவர்கள் இந்த விஷயத்தை கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டாங்க. ஆல்ரெடி பேச்சுவார்த்தைக்கு நடந்திருக்கு, அதுலேயும் அவங்க சரியாக கோஆப்ரேட் பண்ணல. கோர்ட்டுக்கு சம்மன் அமைச்சிருக்கு, கோர்ட்டுக்கும் போகல. சம்மன் அமைச்சு அவங்க வாய்தா வாங்கி இழுத்துக்கிட்டே கூட போயிருக்கலாம். அது அவங்க சரியாக ஹேண்டில் பண்ணல. அவங்க பண்ண ஒரு அஜாக்கிரதை தான் இந்த இவ்வளோ வரைக்கும் வந்திருக்குன்னு சொல்லி தகவல் வருது. அவங்க இதை முதல்ல ஆரம்பத்துலேயே அவங்க சரி பண்ணிடலாம். இல்லை, இந்த மாதிரியான விஷயங்களே சின்ன விஷயங்களே நம்ம வந்து ஆரம்பத்துலேயே பார்த்துட்டோம். இவ்வளோ பெரிய விஷயம் பெருசாக வந்து நிற்காது. ஒரு 3 கோடி ரூபா வாங்கிட்டு இருக்கு, இந்த படம் பண்ணுறோம், இந்த பட்ஜெட் எவ்வளவு, இந்த விஷ்ணு விஷாலை வச்சு பண்ணிங்கன்னா எவ்வளோ பிஸ்னஸ்ன்னு தெரிஞ்சு அதுக்குள்ளே நம்ம படம் பண்ணியிருந்தோம்னா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. சரி, கடனையும் வாங்கிட்டீங்க, இந்த 9 கோடி ரூபா வளர வரைக்கும் ஏன் விட்டீங்க? அதுக்குள்ளேயும் பேசி முடிச்சிருந்தா எந்த விஷயத்தையுமே சிறுசாக இருக்கிறப்ப நம்ம சரி பண்ணிட்டோம்னா நாளைக்கு பெருசாக வந்து நிற்காதுங்கிறது தான் இந்த விஷயத்தில் நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியதாக இருக்குது. ஓகே, ரொம்ப நன்றி சார்.